ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் குரூப் 2 2 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட்டில் 2 நாளில் வந்து பார்த்தோன்னா நம்ம எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாருமே இனிமேல் எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. புதுசாக படிக்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகாது. ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த டைம். அதுவுமே நீங்கள் ரிவிஷன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு முன்னாடி பண்ண ரிவிஷன் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. குயிக் ரிவிஷன் தான். டக்குன்னு நீங்கள் எதெல்லாம் மறக்குதோ அதை மட்டும் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும். தயவுசெய்து எதுவும் புதுசாக வந்து பார்த்தோன்னா படிக்க வேணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இதில் எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா 2 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் நமக்கு 100 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி இந்த டைம் வந்து பார்த்தோன்னா கிராமர் வந்து பார்த்தோன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோம். தமிழ் மீடியமாக இருக்கவங்க இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் லாஸ்ட் டைமில் உட்காந்து எல்லா இலக்கணமும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா இன்றைக்கி நமக்கு 2 days தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எதுவுமே நம்மளால் புதுசாகவும் படிக்க முடியாது, ஃபுல்லாகவும் படிக்க முடியாது. ஜஸ்ட்டு 2 days நம்மளால் குயிக் ரிவிஷன் தான் பண்ண முடியும். குயிக் ரிவிஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இலக்கணம்னா இலக்கணமோட ரூல்ஸ், சொல் இலக்கணம்னா அதுக்கான ரூல்ஸு, பொருள் இலக்கணம்னா அதுக்கான ரூல்ஸை மட்டும் படிங்க. கிராமர்லேயும் அதே மாதிரி தான். எல்லா கிராமரோட ரூல்ஸை மட்டும் பார்த்துருப்பாங்க. ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் நம்ம படித்த அதே சென்டென்ஸ் அங்கே வராது. இப்போ நீங்கள் தமிழ் இலக்கணமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷில் கிராமராக இருந்தாலும் சரி நம்ம ஒரு இலக்கணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு சென்டென்ஸ் படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் அதே சென்டென்ஸ் அங்கே வராது. பட் இங்கே நம்ம அப்ளை பண்ணுற ரூல் தான் அங்கே அப்ளை ஆகும். அப்போ இங்கே கிராமராக இருந்தாலும் சரி இலக்கணமாக இருந்தாலும் சரி அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் கிராமரை வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி கிராமரோட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம கடைசி டைமில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் அறிஞர்கள் தொண்டு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்படியே ரைட்டாக பார்த்து வச்சுங்க. ஏன்னா அது 15 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஆனால் அதை நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லாங்குவேஜில் அதிகமான ஸ்கோர் வந்து பார்த்தோன்னா பண்ணணும். லாங்குவேஜில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் தான் அடுத்த ஜிஎஸ்சில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்தோன்னா மார்க் ஸ்கோர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஜிஎஸ்சில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? அதனால் லாங்குவேஜ் ப்ராப்பராக பார்த்துக்கணும். அடுத்து நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்டிடியூடும் ரீசனிங் மட்டும் நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. 25 கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டும் மட்டும் சேர்ந்து வரும். சம்டைம்ஸ் 26 27 கூட வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா குரூப் 2லலாம் 27 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு. குரூப் 1 அதிகமாகவே வந்துருந்துச்சு. அப்போது நமக்கு சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா 25 out of 25 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படியே இல்லைனாலும் 1 மார்க் ட்ராப் ஆகலாம். 24 அல்லது 23 மேக்ஸிமம் எடுக்க பார்த்துடணும். இதுக்கு மேலே யாருமே தப்பு பண்ணக்கூடாது. 23 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 25 ஃபுல் மார்க் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கில் மட்டும்தான், இந்த ஏரியாவில் மட்டும் தான் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நம்மளால் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ இல்லை மற்ற ஜிஎஸ் பேப்பர்லையோ ஃபுல் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி. அதனால் நீங்கள் மேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த மேக்ஸ்லையுமே எதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேக்ஸில் லாஸ்ட் டைமில் நம்மளால் எல்லா மேக்ஸையும் போட்டு பார்க்க முடியாது. தயவுசெய்து யாரும் எல்லா மேக்ஸும் சம்மையும் உட்காந்துட்டு போட்டுட்டு இருக்கலாம். கடைசி டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா முக்கியமான ஃபார்முலா எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு 5 times நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்க. அடிக்கடி எடுத்து சும்மா அந்த 2 days திருப்பிக்கிட்டே இருக்கணும். ஃபார்முலாங்கிறது நமக்கு அங்கே யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு சில சம்மில் நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே போதும் ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி சம்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு சிலர் மேக்ஸே எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்படியே கொடுத்துருக்க டேட்டாவை தூக்கி அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸை ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிங்க. நீங்கள் நிறையா சம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க. மல்டிபிள் பண்ணுறதுக்கு இல்லை டிவைட் பண்ணுறதுக்கு ரூல்ஸு, ஓகேங்களா? டிவைடண்ட் ரூலு, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து நம்ம மேக்ஸ்லையுமே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். டிவைடண்ட் ரூலாக நீங்கள் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் அகெயின் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 times எடுத்து ரீகால், சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை மட்டும் ரொட்டேட் பண்ணி எங்கெங்கே நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத
திருப்பி மட்டும் பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25ல 20 கொஸ்டின் மேக்ஸிமம் எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்விஸ்டான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். நீங்கள் இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் வச்சு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இல்லைன்னா லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில சமுக்கு ஆன்சர் வந்துடும். அந்த 5 கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டியாகவும் போகாது, கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை நம்ம நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். எஸ், ஏன்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ரீடிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எழுத்தையும் லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் பதட்டத்தில் வேறு இருக்கும். பதட்டத்தில் நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவோம், கடைசியில் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவோம். ஓகேங்களா? அது இங்கிலீஷ் மீடியமும் நடக்கும், தமிழ் மீடியமும் நடக்கும். அதனால் பார்த்துங்க, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமை ஒதுக்கிடுங்க. நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜரையே எக்ஸாமுக்கு தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவாங்க, அப்புறம் ஆப்டி போடுவாங்க, அப்புறம் ஜிஎஸ் போடுவாங்க. ஒரு சிலர் என்ன ஃபஸ்ட்டு ஆப்டி போட்டுருவாங்க, அப்புறம் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டியை போட்டு ஜிஎஸ் போட்டு கடைசியாக தமிழில் போடுவாங்க. அது உங்களுக்கு எப்படி ஏதோ கன்வீனியாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் மார்க் டெஸ்ட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து போய் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக ட்ரை பண்ணால் அது நமக்கு பதட்டத்தையும் கொடுக்கும், கன்ஃபியூஷன் கொடுக்கும், நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே போயிடும். அதனால் எந்த ஒரு பேட்டர்னையும் புதுசாக ஃபாலோ பண்ணாதீங்க. இதுவாக வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையே இங்கேயும் அப்ளை பண்ணுங்கள். புதுசாக அப்ளை பண்ணாதீங்க. அந்த அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நீங்கள் ஆப்டி ஃபஸ்ட்டு போட்டாலும் சரி, லாஸ்ட்டாக போட்டாலும் சரி, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கிருக்கும். அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ½ hour 45 minutes 1 hour 1 hour கொடுக்காதீங்க. 1 hour ரொம்ப அதிகமாகிடும். முடிஞ்ச அளவுக்கு 25 கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் ½ hour கொடுங்க. அப்படி இல்லைனா இன்னொரு 10 minutes அதிகமாக கொடுங்க. 40 minutesக்குள்ளே நீங்கள் எல்லா சம்மையும் போட்டு முடிச்சிடணும். அப்படி இல்லை 40 minutes என்னால் செம்ம போட முடியல, ஒரு சில சம் எனக்கு ஆன்சரே வரல அப்படின்ட்டு அந்த சம்லேயே உட்காந்துடாதீங்க. அந்த சம்மை விட்டுட்டு அடுத்த சம் போயிடுங்க, இல்லைனா அடுத்த பார்ட்டுக்கு போயிடுங்க. கொஞ்சம் நாள் ரிலாக்ஸாக நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் கிளியர் ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதை கடைசியில் டைம் இருக்கும்போது கூட நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்பயுமே எக்ஸாம் 3 hours அப்படின்னா 3 hours கரெக்டாக முடிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. 10 minutesக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. அப்போ தான் கடைசியில் நம்மளால் ஒரு டைம் ரிவிஷன் எல்லா கொஸ்டினும் போட்டுட்டோமா நம்ம ரீகால் பண்ண முடியும். அப்போ விட்டு போன சம்மெல்லாம் எடுத்து வச்சு அந்த 10 நிமிஷம்லாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். அதனால் எப்போயுமே 3 hours வரைக்கும் எக்ஸாம் கொண்டு போவீங்க. 2 hours 15 minutes முடிச்சிருங்க. முடிச்சுட்டு 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக இருந்துடாதீங்க. அங்கே கொஞ்சம் விட்டு போன கொஸ்டின்ஸு, நீங்கள் கேப் வச்சுருக்க கொஸ்டின்ஸு, பெண்டிங் வச்சுருக்க கொஸ்டின்ஸு அதெல்லாமே அந்த 10 நிமிஷத்தில் ஃபில் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அப்போது ஆப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஷார்ட்கட்ஸ் ஒரு டைமு ரீகால் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன் இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இது 20 கொஸ்டின்ஸ் வரும். ஆப்டிக்கு அடுத்து நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டில் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டுமே கலந்து தான் 20 கொஸ்டின் வரும். இதில் எந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று என்ன கன்ஃபார்மாக சொல்லணும்னா இதில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கணும். எக்கனாமிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பட்ஜெட் படிக்கணும். பட்ஜெட்டை கடைசியில் நீங்கள் ஆல்ரெடி பிப்ரவரி மாதமே பார்த்தா நமக்கு யூனியன் கவர்மெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த இயருக்கான பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட், யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட், இந்த 2 பட்ஜெட்டோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அப்படி இல்லைனா டெலகிராம் சேனல்லையும் நான் வந்து அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிப்ரவரியிலே போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் ஒரு டைமு ரீகால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்டோட பட்ஜெட், ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட். அப்போது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பட்ஜெட்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லா வருஷமும் வரும். அது இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ இந்த ரெண்டுமே வந்துடும் சம்டைம்ஸ். அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வேவும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்த்து வச்சுங்க. பொருளாதார அறிக்கை இதுவும் நமக்கு வந்து பார்த்தா பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான எக்கனாமிக் கொஸ்டின்ஸ். அடுத்து இப்போ எக்கனாமி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது வேறு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா
இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக நமக்கு சப்ஜெக்ட்லேருந்து கேட்கக்கூடிய டைரக்ட் கொஷின்ஸ். இதில் எந்தெந்த செலக்டிவாக டாபிக் எடுத்துங்க அந்த டாபிக் படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஐ மீன் எப்பயுமே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் கமிஷன், பிளானிங் அப்படிங்கிறதுல 5 இயர் பிளானிங் இருக்கும்ல, அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ இதை ரெண்டாக படிச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து ஃபிஸ்கல் பாலிசிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு கொஸ்டின் எடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு 20 கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக இதுலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. அந்த 12 பிளானிங் கமிஷனும் ப்ளஸ் நித்தி ஆயோக் இதெல்லாமே சேர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரணும். அடுத்து இது கூடவே ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சு வச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கடைசியாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஸ் மொபைல் ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நிறையா இங்கே தான் கேட்பாங்க. நிறையா தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இயர், இதை ரொம்ப பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். அடுத்து இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதும் வரும். தமிழ்நாடு ரிசர்வேஷனை பற்றி வரும். அதுலேயும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் லைட்டாக சோசியல் இஷ்யூஸும் பார்த்து வச்சுங்க. பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன், இது ரிலேட்டடான கமிட்டிஸ், முக்கியமாக கமிட்டிஸ் ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாலும் சரி, இந்தியா கவர்மெண்ட் போட்டாலும் சரி. இப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்கனாமிக் அப்படின்னு பார்க்கும்போது காமனாகவே தமிழ்நாடு எக்கனாமியும் பார்த்துங்க, இந்தியாவோட எக்கனாமியும் பார்த்துங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கக்கூடிய கமிட்டிஸ், அதே மாதிரி இந்தியாவில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கக்கூடிய கமிட்டிஸ். அந்த கமிட்டிஸோட ஹெட் யார், அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அது எதுக்காக போடப்பட்ட கமிட்டி, பாவர்ட்டிக்காக போட்டிருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கா, இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கா, இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கமிட்டிஸு, மொபைல் ஆப்ஸு, வெப்சைட்டு, போர்ட்டல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. கடைசி டைமில் ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்து பாலிட்டி அப்படிங்கும்போது கடைசி டைமில் நம்ம பாலிட்டியோட கான்செப்ட்லாம் நம்மளால் 2 டேஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் லாஸ்ட் டைமில் நம்ம இந்த பாலிட்டியில் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் படிச்சுங்க, அமெண்ட்மெண்ட் படிச்சுங்க, ஆர்டிகல்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஆக்ட்ஸ், இதை பார்த்து வச்சுங்க. இதுதான் நம்ம கடைசி டைமில் பண்ண முடியும். ஏன்னா ஆர்டிக்கல் ஒரு சிலருக்கு ஆர்டிக்கல் தெரியும், ஆனால் அந்த ஆர்டிக்கல் நம்பர் என்னன்னு தெரியாது, அமெண்ட்மெண்ட் எத்தனாவது அமெண்ட்மெண்ட் தெரியாது, ஆக்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸு, இதெல்லாம் இயர்ஸ் வரக்கூடிய இது. அதனால் ஆக்ட்லேயும் இயர் முக்கியம், அமெண்ட்மெண்ட் இயர் முக்கியம். இதுதான் நம்ம கடைசி டைமில் பண்ண முடியும். 2 டேஸில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட், ஆக்ட் ப்ளஸ் இது கூட வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், வந்திருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரூப் 2 2A முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துங்க. நான் மேஜராக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் போகலாம் கூட ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸு, ஆக்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக போட்ட ஆக்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் லாஸ்ட் 1 இயர் மட்டும் படிக்காதீங்க, லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் என்னென்ன ஆக்ட்லாம் போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துச்சுங்க. ஆர்டிகல்ஸ் எப்பயுமே ஸ்டார்டிங் தான், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதை ஒரு டைம் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிங்க. எதெல்லாம் மறந்து போகணும் அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் கடைசி டைமில் ரீகால் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பயுமே பெர்மனெண்ட்டாக ஒரு சில ஆர்டிகல்லாம் மறக்கவே மறக்காது, எப்போ கேட்டாலும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில ஆர்டிகல்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த 269, 268, 267 அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், 270 இதெல்லாம் வந்து ஆர்டராக வரும். பட் ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. கவர்னரு, சீஃப் மினிஸ்டர்ஸு இவங்களோட ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி அந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பஞ்சாயத்து ராஜை ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பஞ்சாயத்து ராஜ் இருந்தும் கொஸ்டின் வரும். ஏன்னா எல்லா எக்ஸாம்லையுமே பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக போடப்பட்ட கமிட்டிஸ், அது கூட போடப்பட்ட ஸ்டடி டீம், ஒரு 13 ஸ்டடி டீம் இருக்கும், அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இப்போ கவர்னர்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்து வச்சுங்க. முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை இங்கே ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா எது அப்படின்னா தமிழ் சொசைட்டி. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதை யூனிட் 8ன்னு சொல்லுவோம், தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா திருக்குறள் அப்படிங்கிறது இங்கே தான் வருது. திருக்குறள் நீங்கள் கடைசி டைமில் எந்த திருக்குறளும் படிக்க முடியாது, ஓகேங்களா. கடைசியில் முக்கியமான திருக்குறளை மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஆப்ஷனை பார்த்து எடுக்கிறது கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல்லாக திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னா கூட ஆப்ஷன் வச்சாவது போகிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிடணும். அடுத்து லிட்ரேச்சரும் இங்கே தான் வரும். லிட்ரேச்சர் பார்ட், சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து தான் இந்த ஏரியாவில் வருது. அதை வந்து பார்த்தோன்னா ரைட்டாக ரீகால் பண்ணிங்க. எதையுமே வந்து பார்த்தோன்னா புதுசாக படிக்காதீங்க, ஆல்ரெடி படித்தது ஜஸ்ட்டு ரீகால் மட்டும் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை பார்த்துக்கணும். ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தா பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிராவிடியன் மூமெண்ட்ஸ் அதை பார்க்கணும். இதை தாண்டி முக்கியமாக 2 பேர், ஒன்று வந்து பார்த்தோன்னா பெரியார், அண்ணா, இவங்கள பற்றி கடைசி டைமில் பார்த்துக்குங்க. பெரியாரோட புக்ஸு, பெரியார் என்னென்ன கோட் சொல்லியிருக்காரு, அவர் நடத்தின இதழ்கள், அதுக்கப்புறம் அண்ணாவோட புக்ஸு, அவர் எழுதின நாவல்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கண்டிப்பாக கடைசி டைமில் ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் இதில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாட்டோட பங்களிப்பு இந்திய விடுதலை போராட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதில் மற்ற லீடர்ஸை பற்றி வரும். அப்படி ஜஸ்ட் இருந்ததுன்னா சும்மா ரீகால் பண்ணிட்டு போங்க. ப்ளஸ் இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் முக்கியமாக உமன் லீடர்ஸை பற்றி பார்த்துக்கணும், பெண் தலைவர்களை பற்றி பார்க்கணும். முத்துலட்சுமி ரெட்டி, ருக்குமணி லட்சுமிபதி, அசாமிய அம்மையார், பத்மாஷினி அம்மையார், இந்த மாதிரி முக்கியமான கடலூர் அஞ்சலை அம்மாள் பற்றி கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டில் அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படுது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலுநாச்சியாரோட ஸ்டாட்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வேலுநாச்சியாரை பற்றி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உமன் லீடர்ஸை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம், இந்த ரெண்டுமே சேர்த்து நமக்கு 10 மார்க்ஸ் தான் வரப்போகுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. 10 மார்க்ஸ் இதில் கண்டிப்பாக ஐஎன்எம்மில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால் போட முடியும். ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸு, இவங்களோட பீரியடில் எழுதப்பட்ட புக்ஸு அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். மற்ற எது கேட்டாலும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிறதே இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட். ஏன்னா அதுதான் மறந்தும் போகும். அதனால் கடைசி டைமில் நீங்கள் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் அப்படிங்கிறத விட்டுருவோம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டை கடைசி டைமில் பார்த்துட்டு போங்க, அது மட்டும் போதும். ஐஎன்எம்ல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் நிறைய ஐஎன்எம்ல வரும், அதை ரீகால் பண்ணிக்கங்க. இயர்ஸு, அதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அவங்கள பற்றி பார்த்துட்டு போயிருங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கேட்டால் நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் அதை கடைசி டைமில் ரீகால் பண்ணிடுவோம். அடுத்து சயின்ஸு அண்ட் ஜியாகிரஃபி, இந்த ரெண்டுமே சேர்த்து நமக்கு 10 மார்க்ஸ் தான் வரப்போகுது. ஆனால் நிறைய பேர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. அதனால் சயின்ஸை படிக்காமையும் நம்ம விட்டுறக்கூடாது. பட் ஆனால் முக்கியமான இந்த டேட்டாஸ் மட்டும் படிச்சுக்கணும், லாஸ் படிச்சுக்கணும், ஓகேவா. லாவை படிச்சுங்க. இதுக்கு மேலே எதுவும் படிக்க வேண்டாம். 2 டேஸில் நம்மளால் படிக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் இதை சயின்ஸில் என்ன இது வரைக்கும் சயின்ஸுக்காக எஃபோர்ட் போட்டிருக்கீங்களோ அதை மட்டும் லைட்டாக ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப இதுக்கு சயின்ஸுக்கும் ஜியாகிரஃபிக்கும் வந்து ஃபுல்லாக வந்து தான் டைம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது நமக்கு 10 மார்க்ஸ் தான் வருது. ஆனால் ரெண்டையும் விட்டுறவும் கூடாது. ஏன்னா நமக்கு இங்கே இந்த பார்ட்டில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக கேட்டுட்டாங்கன்னா ஒரு சில கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியலன்னா அதை இந்த 2 சப்ஜெக்டில் தான் நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். மேபி பாலிட்டியில் 2 கொஸ்டின் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியல, தெரியல அப்படின்னா சயின்ஸ்லையும் ஜியாகிரஃபிலையும் ஒவ்வொரு கொஸ்டின் போட்டிங்கன்னா ஓகே ஈக்குவல் ஆகிடும், ஓகேவா. அப்போது இங்கே ஏதாவது டஃப் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம கை கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பேசிக் பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா. ஜியாகிரஃபியில் முக்கியமாக தமிழ்நாடு ஜியாகிரஃபி பார்த்துங்க, இந்தியன் ஜியாகிரஃபியும் பார்த்துங்க. அதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாடு ஜியாகிரஃபி இப்போ கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் உடைய ரிவர்ஸு, மவுண்டைன்ஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, ரிவர்ஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எங்கே வந்து பார்த்தோன்னா கடலில் கலக்குது, அதோட ட்ரிபியூட்ரிஸு, டிஸ்ட்ரிபியூட்ரிஸு அதை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இந்தியன் ரிவர்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ் முக்கியமாக பார்த்தோன்னா ஹிமாலயாஸ் பார்த்து வச்சுங்க, இண்டஸ் அதோட ட்ரிபியூட்ரி பார்த்துங்க, அதுக்கப்புறம் கேஞ்சஸ்.
ஹிமாலயாவில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ், அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா இதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் திபெத்தியன் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுங்க. டெக்கான் பிளேட்டூவில் பாயக்கூடிய ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸு, அதோட ஆரிஜினேட்டு, அதோட ட்ரிபியூட்ரி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்ரி, கிளையார்கள் துணையார்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடோட லொக்கேஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அதில் என்னென்ன ஹில்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பாலாறு, தென்பண்ணையாறு, இந்த மாதிரி இந்த ரிவர்ஸும் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் பார்த்துங்க. இது ரொம்ப பெரிய டாபிக் கிடையாது, குட்டியான கொஞ்சம் தான் இருக்கும். எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன மினரல்ஸ், என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். கடைசி டைமில் நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் தான் பண்ணுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள், எதுவுமே புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதீங்க. அடுத்து எக்ஸாம் ஹாலில் உள்ளே போனதுக்கப்புறம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ புதுசாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா ரொம்ப பதட்டப்படுவீங்க. அதனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டப்படாதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் ஹாலில் இன்விஜிலேட்டர் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. நீங்கள் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கூட அவங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. பதட்டம் மட்டும் படாதீங்க. ஏன்னா பதட்டப்பட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 200 கொஸ்டினுமே அதில் அஃபெக்ட் ஆகும். ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம். ஸோ தயவுசெய்து பதட்டப்படாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட இந்த 2 டேஸில் உங்களோட ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசி டைமில் 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறது முக்கியம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படித்து கடைசியில் அந்த 2 நாள் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கல அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் லாஸ்ட் 2 டேஸில் கரெக்டான ஃபுட் எடுத்துங்க, கரெக்டான ரெஸ்ட் எடுத்துருங்க. அதே மாதிரி வெளியே எங்கேயும் அதிகமாக ட்ராவல் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக இருங்க. லாஸ்ட் 2 டேஸில் எந்த பதட்டமும் வேணாம். நிறைய பேர் பதட்டப்படுவீங்க, ஆனால் பதட்டப்படக்கூடாது. ரிலாக்ஸாக அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதில் எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால் போட முடியும். டென்ஷன் மட்டும் ஆயிடக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே 200 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். 200 கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா 200 கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி ABCDE இருக்கும், 5 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு E ஆப்ஷனை விட்டுருங்க. ABCD இந்த 4லேயும் எடுங்க. ஈங்கிறது நமக்கு நீங்கள் போட்டிங்கனாலும் அதுக்கு மார்க் கிடையாது. அதுக்கு ABCDயில் 1 போட்டோம்னா கூட ஏதோ ஃப்ளூக்லையாவது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதனால் ஈக்கு மேக்ஸிமம் போக வேணும். முடிஞ்ச அளவுக்கு 200 கொஸ்டின்ஸு ஃபில் பண்ணிடுங்க. எந்த ஒரு பதட்டமும் படாமல் இந்த எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.